சென்னை புளியந்தோப்பில் உடல்நலக் குறைவால் படுத்த படுக்கையாக இருந்த 76 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. வீட்டின் அருகே வசித்து வரும் நபர் சிக்கிய நிலையில் தமிழகத்தில் யாருக்குத்தான் பாதுகாப்பு உள்ளது என பெண்கள் கேள்வி. கோவை மாவட்டம் சூலூரில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 20 வயது இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எடுக்கப்பட்டு வந்த நல்லொழுக்க வகுப்புகள் ஸ்டாலின் ஆட்சியில் நிறுத்தப்பட்டதால் இளைஞர்கள் சீரழிவதாக பெற்றோர் வேதனை. சென்னையை சேர்ந்த 14 வயது சிறுமி உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனை சென்றபோது 5 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்ததால் அதிர்ச்சி. சிறுமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இளைஞர் ஒருவர் சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது அம்பலம். திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கண்ணன் என்பவர் அதிகாரிகளின் வாட்ஸ்அப் குழுவில் ஆபாச வீடியோக்களை பகிர்ந்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து பணியிடை நீக்கம். காவல்துறையின் ஒழுக்கம் மற்றும் அரசின் கண்காணிப்பு குறைபாட்டை வெளிப்படுத்தியுள்ள இந்த சம்பவம் காவல்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. சென்னை அயனாவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றிய ஓட்டுநர் மீது அதே மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவரின் கணவர் கத்திரிக்கோலை கொண்டு கொலைவெறி தாக்குதல். சம்பள பாக்கியை தருவதாக கூறி மருத்துவமனைக்கு அழைத்து தாக்கிய நபர் சிக்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சுவது தொடர்பான தகராறில் விவசாயி ஒருவர் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை. தமிழகம் கொலை நகரமாக மாறிவிட்ட நிலையில் சட்ட ஒழுங்கை சிறப்பாக கையாளும் தலைமையை எதிர்நோக்கி தமிழக மக்கள் காத்திருப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே முன்விரோதம் காரணமாக தோல் தொழிற்சாலையில் பணியாற்றும் காவலாளி மீது இருவர் சரமாரி தாக்குதல். படுகாயமடைந்த காவலாளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற குற்ற சம்பவங்கள் நடப்பதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே முட்புதரில் வீசப்பட்ட 11 கிலோ கஞ்சா சிக்கியது. அரசின் மெத்தனத்தாலும் காவல்துறையினரின் செயலற்ற தன்மையாலும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகள் வரை கஞ்சா புழங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் ஒடிசாவைச் சேர்ந்த நபரிடமிருந்து 6.5 கிலோ கஞ்சா சிக்கியது. போதை தடுப்பு நடவடிக்கை என கூறிய திமுக அரசு நடவடிக்கை ஏதுமின்றி விளம்பரம் மட்டுமே செய்வதால் சர்வதேச கஞ்சா விற்பனை சந்தையாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக மக்கள் சாடல். சென்னையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பிரபல ரவுடி கொருக்குப்பேட்டை மாரி உட்பட 3 பேர் பிடிபட்ட நிலையில் ஒருவர் தப்பி ஓட்டம். இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தடுக்க வேண்டிய காவல்துறையினரோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை பாரிமுனையில் உள்ள குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400 கிலோ செம்மரக்கட்டைகள் சிக்கின. காவல்துறை ஒத்துழைப்புடன் கடத்தல்காரர்கள் சென்னைக்கு செம்மரக்கட்டையை கடத்தி வந்திருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் தாராசுரத்தில் சொத்து பிரிப்பது தொடர்பான தகராறில் தம்பிக்கு சொந்தமான காரை பெட்ரோல் குண்டு வீசி எரித்த அண்ணன் உட்பட 8 பேர் சிக்கினர். தமிழகத்தில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தை காவல்துறை கண்டுகொள்வது இல்லை என பொதுமக்கள் புகார். திருச்சி பெரிய செட்டி தெருவில் பட்டப்பகலில் நகைக்கடை வணிகரை கட்டிப்போட்டு 1,49 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ தங்கம் கொள்ளை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் 5 ஆண்டு கால அவல ஆட்சியில் கொள்ளைக்காரர்களின் புகலிடமாக தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் சாடல். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள மாவத்தூரில் நடந்த எருதுவிடும் விழாவில் இரு தரப்பினர் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. மோதலை தடுக்க வேண்டிய காவல்துறை அலட்சியத்தில் அதனை வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்ததால் பொதுமக்கள் கடும் கண்டனம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கண்காணிப்பு அறையில் பணியில் இருந்த ஒப்பந்த ஊழியர் திரைப்படம் பார்த்த காட்சியை முகநூலில் பதிவிட்டதால் சர்ச்சை.
தேர்தல் விதிகளை மீறி செயல்பட்ட ஒப்பந்த ஊழியர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காமராஜபுரத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுமி மீது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. பள்ளியின் சுற்றுச்சுவரை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அலட்சியமாக இருந்ததே சிறுமியை கவலைக்கிடத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 3 வயசு குழந்தை, இந்த சுற்றுச்சுவர் கட்டிங்கிறாங்க பூரா டேமேஜ், பூரா எல்லாம் கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சு. இப்போ அந்த கேட்டு முன்னாடி ஃபுல்லாக இருந்துனுங்குது. அது கேட்டு உடஞ்சி மேலே விழுந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் விஜய் மருத்துவமனையில் காரிமங்கலத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனுறாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்குது. நான் இப்போ விசாரித்தேன், அந்த ஹெட் மாஸ்டர் விசாரிச்சதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாத்துக்கும் கலெக்டருக்கு மனு கொடுத்தோம், தாலுதாருக்கு மனு கொடுத்தோம், இது பிடிஓக்கு மனு கொடுத்தோம், எல்லாரும் கொடுத்தோம், எந்த நடவடிக்கை அவங்க யாரும் எடுக்கலை. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை கடற்கரை மறுசீரமைப்பு திட்டம் சுற்றுச்சூழல் அனுமதியின்றி தாமதமாகி தற்போது நிறுத்தம் கண்டுள்ளது திமுக அரசின் திட்டமிடல் தோல்வியை வெளிக்காட்டியுள்ளது. மீனவர்கள் எதிர்ப்பு அதிகரித்து நிர்வாகத்திறன் கேள்விக்குறியாகி ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் கோவில் திருவிழாவில் அருந்ததியர் மற்றும் கள்ளர் சமூகங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க தவறிய திமுக அரசு மீது கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. சாதி மத மோதல்கள் இல்லாத எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் கோவில்களில் வழிபாட்டிற்கு செல்லவே வழியில்லாத அவலம். சேலம் ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த கம்யூனிஸ்ட் தோழர் ஒருவர் அடிப்படை வசதிகள் கோரி பல்டி அடித்துக் கொண்டே மனு அளிக்க வந்ததால் பெரும் பரபரப்பு. ஆட்சிக்கு வந்தால் கோட்டையில் நேரடியாக சந்திக்கலாம் என ஸ்டாலின் கூறிய நிலையில் கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் தோழர்களே பல்டி அடித்து வருவது பல்டி அரசாக திமுக அரசு இருந்ததையே காட்டுவதாக எழும் விமர்சனம். செல்ஃபி எடுத்து ரீல்ஸ் பதிவிடுவதில் உயிரிழப்பும் மோதல் கலாச்சாரமும் அதிகரித்து வரும் நிலையில் கொடைக்கானலில் ஸ்டாலின் செல்ஃபி கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்தி வருவதால் அதிர்ச்சி. நிர்வாக திறமையின்மையை மறைக்க செல்ஃபி ரீல்ஸ் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு மக்களை திசை திருப்புவதாகவும் பலர் விமர்சனம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த சாக்காங்குடி கிராம வெள்ளாற்றில் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஒன்றிணைந்து அமைத்த தற்காலிக தடுப்பணை 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஏற்பட்ட கடுமையான தண்ணீர் பாதிப்பை தொடர்ந்து செயலற்ற திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலமாக பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கிராம மக்களே களத்தில் இறங்கினர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தனியார் விவசாய நிலத்தில் கொட்ட முயன்ற போது எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் நகராட்சி டிராக்டரை சிறைப்பிடித்து போராட்டம். குப்பைகளை முறையாக அகற்றாமல் நகராட்சி நிர்வாகம் அட்டூழியம் செய்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நிகழ்வைக்கான வழங்கப்பட்ட 500 ரூபாய் டிக்கெட் இருந்தும் பக்தர்களை காவல்துறையினர் அனுமதிக்க மறுத்ததால் வாக்குவாதம். 500 ரூபாய் டிக்கெட் வழங்கிய அறநிலையத்துறை அதிகாரிகள் வாக்குவாதத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தது மூலம் கோவில் விவகாரத்தில் கொள்ளை நடந்திருப்பது அம்பலம். ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னசமுத்திரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது சுற்றுலா வேன் மோதியதில் படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. வாகன போக்குவரத்து அதிகமுள்ள அப்பகுதியில் சாலையை கடக்க பாலம் அமைக்காததே விபத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டி உறவினர்கள் போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னசமுத்திரம் சுங்கச்சாவடியில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் சுட்டெரிக்கும் வெயிலில் மாற்று பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள். ஸ்டாலின் ஆட்சி ஊழல் காரணமாகவும் நிர்வாக குளறுபடிகளாலும் போக்குவரத்து துறை சீரழிந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் திடீர்குப்பம் கிராமத்தின் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரும் திமுக நிர்வாகியுமான பெருமாள் என்பவர் அடியாட்கள் வைத்து அடித்து சேதப்படுத்தி அராஜகம். புகார் அளித்த வழக்கறிஞரை போலீசார் கைது செய்ததில் திமுக நிர்வாகியின் அதிகார துஷ்பிரயோகத்தை எதிர்த்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் விசாரணையை முறையாக மேற்கொள்ள வலியுறுத்தல். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அரசு மருத்துவமனை முதல்வர் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருந்த அவலம்.
கண்ணகி கோயில் சித்திரை திருவிழா ஏற்பாடுகள் குறித்து தீவிரமாக ஆலோசனை நடைபெற்ற போது அலட்சியமாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள். காலி பாட்டில்களை திரும்பப் பெறுவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை களைய வலியுறுத்தி போராட்டங்களை தீவிரப்படுத்த டாஸ்மாக் கடை பணியாளர்கள் முடிவு. அனைத்து மாவட்டங்களில் தொடர் போராட்டம் தொடங்கிய நிலையில் நீதிமன்ற உத்தரவை கூட நிறைவேற்ற முடியாத திமுக அரசின் நிர்வாக திறமையின்மை அம்பலம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருந்து ஆந்திராவிற்கு 1 டன் ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற 3 சிக்கினர். ரேஷன் கடைகளில் உள்ள அத்தியாவசிய பொருட்கள் தங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ அண்டை மாநிலங்களுக்கு விற்கப்படுவது மட்டும் தொடர்ச்சியாக நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு பிறந்த சுமார் 9 லட்சம் குழந்தைகளில் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 1 லட்சம் மட்டுமே விண்ணப்பித்திருப்பது மூலம் திராவிட மாடல் அரசின் கல்வி லட்சணம் அம்பலம். 8 லட்சம் குழந்தைகள் தனியார் பள்ளிக்கு சென்ற நிலையில் ஸ்டாலின் அரசின் கல்விக் கொள்கை கேள்விக்குறியாகியுள்ளது. சென்னை ராயபுரம் அருகே அரசு பள்ளியில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் 5 பேருக்கு 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய நிலையில் மாதாந்திர ஊதியமும் வழங்கப்படாதது இடைநிலை ஆசிரியர்களை அதிருப்தியடைய செய்துள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட 8 அரசு கல்லூரிகளில் 50 லட்சம் ரூபாய் சொந்த பணத்தில் தேர்வுகளை நடத்திய பேராசிரியர்கள். மாணவர்களின் எதிர்காலத்தை காப்பதற்காக பேராசிரியர்கள் சொந்த பணத்தை செலவழித்துள்ள நிலையில் கல்வித்துறையை சீரழித்த திமுக அரசின் அலட்சியத்தால் படுபாதாளத்தில் தள்ளப்பட்ட சென்னை பல்கலைக்கழகம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலி பேராசிரியர் விவகாரம் அம்பலமாகி 2 ஆண்டுகள் கடந்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாதது அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாக பெற்றோர் அதிருப்தி. நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை தொடர்ந்து கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் மௌனம் காப்பதும் உரிய விளக்கம் அளிக்காததும் அரசு செயல்பாட்டின் மீதான குற்றச்சாட்டுகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மல்லிகைப்பூ விளைச்சல் பெருமளவு அதிகரித்துள்ளதால் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரித்து விலை குறைந்துள்ளது. எதிர்பார்த்த விலையை விட மிக குறைவான விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அகரம்தூளி கிராமத்தில் உள்ள திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை அகற்ற வலியுறுத்தி அதிகாரியை முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பிய விவசாயிகள். மாவட்ட நிர்வாகம் விரைந்து நெல் மூட்டைகளை அகற்றவில்லை எனில் சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாகவும் விவசாயிகள் எச்சரிக்கை. 40 நாள் ஆகுது. இது வரைக்கும் லாரி எடுத்து வந்து நெல் ஏற்றல. ஆர்எம் நிர்வாகம் எந்த இதுவும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. மாவட்ட ஆட்சியரும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. நெல்முனைகள் எல்லாமே ஏத்தாம லாரி ஏத்தாம நின்று நினைஞ்சதுன்னா அந்த முழு பொறுப்பு அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூட்டைகளை 10,000 சிப்பங்களை உடனடியாக எடுக்கவில்லை என்றால் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிட்டு சாலை மறியல் பண்ணி. கோடை வெயில் எதிரொலியால் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி செய்யும் பணி தீவிரம். உற்பத்தி அதிகரித்து 1 டன் உப்பு 2000 ரூபாயிலிருந்து 1300 ரூபாயாக விலை குறைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் கவலை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கோடை வெயிலால் பயிரிடப்பட்ட முலாம்பழம் நிலத்திலேயே கருகிப்போனதால் விவசாயிகள் கவலை. ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்த விவசாயிகள் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் முறையாக செயல்படவில்லை என கூறி ஆட்சியரிடம் புகார் அளித்த விவசாயியின் மண்டை உடைக்கப்பட்டதால் பரபரப்பு. கொள்முதல் நிலையம் நடத்தி வருபவரின் சகோதரர் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் விவசாயிகள் தங்கள் வேதனையை கூட வெளியில் சொல்ல முடியாத அவலநிலை நிலவுவதாக குற்றச்சாட்டு. விவசாயத்தில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி உயிர் பல்வகைமையை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் பாரம்பரிய பயிரினங்களை பாதுகாக்கும் விவசாயிகள் தாவர வகைகள் மற்றும் விவசாயிகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்வது அவசியமாகியுள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் 10 லட்சம் ரூபாய் வரை விருது மற்றும் 15 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை விவசாயிகள் பெற முடியும். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை மே 8ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை மே மாதம் 20ஆம் தேதியும் வெளியிடும் பணிகளில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் தீவிரம். +1 அரியர் தேர்வு எழுதியவர்களுக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதி தேர்வு முடிவு வெளியிடவும் ஏற்பாடு. கோடைக்கால நோய்களுக்கு பாராசிட்டமால் பயன்படுத்த வேண்டாம் என சுகாதாரத்துறை எச்சரிக்கை. காய்ச்சல், ஜலதோஷம் உள்ளிட்ட பொது நோய்களுக்கு மருத்துவர் ஆலோசனையின்றி சுய மருந்து எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் கோடை வெயிலின் தாக்கத்தால் எலுமிச்சை பழத்தின் விலை கிடுகிடு உயர்வு.
1 கிலோ எலுமிச்சை 250 முதல் 300 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் கோடை காலத்தில் எலுமிச்சையை வாங்க மக்கள் தயக்கம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் இளநீர் தட்டுப்பாட்டால் ஒரு இளநீர் 100 முதல் 120 ரூபாய் வரை விற்பனை. உயர் வெப்பநிலை காரணமாக தேங்காய்கள் உதிர்வு, தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் இளநீர் தேவை அதிகரிப்பு காரணமாக விலை உயர்வு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் கல்குவாரியில் இருந்து எம்சாண்ட் ஜல்லிக்கற்கள் ஏற்றிக்கொண்டு வேகமாக சென்ற டிப்பர் லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் வாக்குவாதம். பள்ளி, வேலைக்கு செல்வோர் என பொதுமக்கள் பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வருவது குறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கொசுக்கள் பெருகும் இடங்களை கண்டறிய 4 வாரங்களுக்குள் விரிவான கணக்கெடுப்பு நடத்த அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. புகார்களை தெரிவிக்க பிரத்யேக உதவி எண்ணுடன் கூடிய குறைதீர்க்கும் அமைப்பை 1 மாதத்தில் உருவாக்கவும், விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ளவும் நீதிமன்றம் அறிவுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி வடமாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. விஷவாயு தாக்கி தொழிலாளிகள் உயிரிழப்பதை தடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அம்பலம். சென்னை அடுத்த போரூர் அருகே சரக்கு வாகனம் மோதி 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தால் சோகம். புறநகரில் லாரிகள் மற்றும் சரக்கு வாகனங்களை முறைப்படுத்த போக்குவரத்து காவல்துறை தவறியதால் விபத்துகள் அதிகரித்து வருவதாக பலரும் விமர்சனம். மகாராஷ்டிரா மாநிலம் புனே ரயில் நிலையத்தில் மும்பை சோலாப்பூர் இடையே செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயிலின் சக்கரம் தண்டவாளத்திலிருந்து இறங்கியதால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படாத நிலையில் முதல் முறையாக விபத்தில் சிக்கிய வந்தே பாரத் ரயிலை ரயில்வே பணியாளர்கள் விரைந்து சீரமைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். போக்குவரத்து காவல்துறையினரின் அலட்சியத்தால் சாலை விதிகள் காற்றில் பறக்க விடப்படுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் அவலம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பல ஆண்டுகள் பழமையான ராட்சத புளிய மரம் அரசு பேருந்து மீது வேரோடு சாய்ந்து விழுந்து விபத்திற்குள்ளானதில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சாய்ந்து விழும் நிலையில் உள்ள மரங்களை வெட்டக்கோரி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு. கோவில்கள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சட்டங்கள் குறித்து ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எந்தவித தெளிவும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காட்டம். திண்டுக்கல் மாவட்டம் கோணப்பட்டி மலை ஜோதி முருகன் கோவிலில் இருந்து அரசால் அகற்றப்பட்ட முருகன் சிலையை மீண்டும் நிறுவ உத்தரவிட்ட நீதிபதி அரசு அதிகாரிகளுக்கு கண்டனம். 15 வருடங்கள் பரஸ்பர சம்மதத்துடன் இணைந்து வாழ்ந்து திருமண உறவு முறிந்த பின் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு எழுப்புவது ஏன் என வழக்கு தொடர்ந்த பெண்ணிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி. சம்மதத்துடன் உறவில் இருந்தால் அதில் குற்றம் என்ற பேச்சுக்கே இடமிருக்காது எனவும் நீதிபதி கருத்து. டிஜிட்டல் கைது மோசடிகளில் ஈடுபட்டு வந்த 9400 வாட்ஸ்அப் கணக்குகளை மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று அந்நிறுவனம் அதிரடியாக முடக்கியுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். இணைய வழி மோசடிகளை கட்டுப்படுத்த உள்துறை அமைச்சகம், ரிசர்வ் வங்கி மற்றும் பிற துறைகள் இணைந்து தீவிரமான பலமுனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அரசு விளக்கம். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை உயர்ந்து கிலோ 35 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனை. பீட்ரூட், அவரைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் கோடைக்காலம் முடியும் வரை இந்த விலை உயர்வு தொடரும் என வியாபாரிகள் தகவல். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவையொட்டி நடைபெற்ற தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தியும் தேரினை வடம் பிடித்து இழுத்தும் வழிபாடு. விழுப்புரத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான மிஸ் கூவாகம் அழகி போட்டியில் சிறந்த அழகியாக கோயம்புத்தூரை சேர்ந்த சூர்யா தேர்வு. 2ஆம் இடத்திற்கு மலேசியாவை சேர்ந்த நிஷா என்பவரும் 3வது இடத்திற்கு புதுச்சேரியை சேர்ந்த அனன்யா என்பவரும் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிரீடம் சூட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் திருநாகேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்ட திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. முக்கிய மாட வீதிகள் வழியாக வந்த தேர் ஊர்வலத்தை கண்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து உற்சாகம். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலா அருகே ரயில் தண்டவாளம் அருகே வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த நிலையில் தண்டவாளத்தில் சிறிதளவு சேதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல். தண்டவாளத்தை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் இதுகுறித்து ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை. ஒடிசாவின் கியோன்ஜார் மாவட்டத்தில் சகோதரியின் வங்கி கணக்கில் மீதமிருந்த 19,300 ரூபாயை எடுக்க சென்றவரிடம் கணக்கு வைத்திருப்பவர் நேரில் வர வேண்டும் அல்லது சட்டப்பூர்வ வாரிசு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறிய வங்கி மேலாளர். வாரிசு சான்றிதழ் குறித்த புரிதல் இன்றி 3 மாதங்களுக்கு முன்னர் புதைக்கப்பட்ட சகோதரியின் எலும்புக்கூட்டை தோண்டி எடுத்து வங்கிக்கு சுமந்து சென்ற நபரால் பரபரப்பு. உத்தரப்பிரதேசத்தில் மீரட் பிரயாக்ராஜ் இடையே 594 கிலோமீட்டர் நீளமுள்ள 6 வழி பிரம்மாண்ட கங்கா அதிவேக சாலையை பிரதமர் நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார். 36,500 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த சாலை பயண நேரத்தை பாதியாக குறைக்கும் என எதிர்பார்ப்பு. சிக்கிமின் 50வது மாநில தின விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி 4,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உட்கட்டமைப்பு, சுகாதாரம் மற்றும் சுற்றுலா சார்ந்த பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். மாநிலத்தின் வளர்ச்சியை பாராட்டிய பிரதமர் 70 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கும் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டம் விரிவுபடுத்தப்படுவதாகவும் சிக்கிம் ஒரே இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு எடுத்துக்காட்டு என பெருமிதம். ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பாஜகவில் இணைந்துள்ள நிலையில் பாஜகவின் பலம் 113ஆக உயர்ந்துள்ளதாக மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு. ராகவ் சத்தா உள்ளிட்டோர் பாஜகவில் இணைந்திருப்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு பின்னடைவு என அரசியல் நோக்கர்கள் கருத்து. மேற்காசிய போர் சூழல் காரணமாக கடல்சார் அபாயங்களை எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் 497 கோடி ரூபாய் மதிப்பிலான ரிலீப் திட்டத்தை அமல்படுத்தியது மத்திய அரசு. ஏற்றுமதி வர்க்கத்தில் ஈடுபடும் ECGC பாலிசிதாரர்களுக்கு 100% காப்பீடும், காப்பீடு செய்யப்படாத குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு 50% கட்டண சலுகையும் கிடைக்கும் என தகவல். இந்திய வங்கிகளை உலகத்தரத்திற்கேற்ப மாற்றும் வகையில் கடன் மேலாண்மையில் ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வரும் 2027 ஏப்ரல் முதல் புதிய கடன் விதிகளை அமல்படுத்த ரிசர்வ் வங்கி திட்டம். பல கடன்களை கொண்ட ஒரு கடனாளியின் ஒரு கடன் வாராக்கடனாக கருதப்பட்டால் அனைத்து கடன்களும் வாராக்கடனாக கருதப்படும் என்றும் அவர் அதை மாற்ற அனைத்து கடன்களையும் வட்டியும் சேர்த்து அசலையும் செலுத்த வேண்டும் என்றும் விதியை மாற்ற திட்டம். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் வெப்ப பக்கவாத மேலாண்மை பிரிவுகளை அமைக்க மத்திய அரசு உத்தரவு. தமிழ்நாடு உட்பட கடலோர மாநிலங்களில் இயல்பை விட அதிக வெப்பநிலை இருக்கும் எனவும் மத்திய அரசு எச்சரிக்கை. தாவூத் இப்ராஹிமின் கூட்டாளியும் போதைப்பொருள் கடத்தல் மன்னனுமான சலிம் டோலா துருக்கியின் இஸ்தான்புலில் இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் அடிப்படையில் அதிரடியாக கைது. இந்திய காவல்துறை மற்றும் துருக்கி அதிகாரிகள் இணைந்து நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் 59 வயதான டோலா பிடிப்பட்ட நிலையில் அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் தீவிரம். காரிஃப் பருவத்துக்கான உரத்தேவை 49 விழுக்காடு கையிருப்பு இருப்பதாக கூறியுள்ள மத்திய அரசு யூரியா உள்ளிட்ட அனைத்து உரங்களும் கடந்த ஆண்டை விட அதிக அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அறிவிப்பு. உரத்தின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி விற்பனை செய்யப்படும் எனவும் விளக்கம். கடந்த மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் செலவு கணக்கு தாக்கல் செய்ய தவறிய 529 வேட்பாளர்களை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்து நடவடிக்கை. தேர்தல் நேர்மையை உறுதி செய்யும் வகையில் 3 ஆண்டுகள் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் தடை விதிப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருப்பதால் வரும் மே 1ஆம் தேதி நடைபெற இருந்த கிராம சபை கூட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அறிவிப்பு. வழக்கமாக தொழிலாளர் தினமான மே 1ஆம் தேதி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்படும் நிலையில் ரத்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் தேர்தல் ஆணையம் சார்பில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு நாளை சிறப்பு வகுப்பு.
நாளை மறுதினம் ரிப்பன் மாளிகையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் தலைமையில் பயிற்சியும், தபால் வாக்குகள் மற்றும் படிவங்களை பராமரிப்பது குறித்து அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தர்மபுரி அருகே திமுக ஆட்சியில் சட்டவிரோத மது விற்பனையை கண்டித்து சந்து கடைகளை ஒன்று சேர்ந்து சூறையாடிய பெண்கள் மீது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சட்டவிரோத மது வணிகம் தலைவிரித்து ஆடுகிறது என்பதற்கு இந்த சம்பவமே சான்று எனவும் சாடல். கரூர் அருகே நகைக்காக மூதாட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், திமுக ஆட்சியின் எஞ்சியிருக்கும் ஒரு வாரத்திலாவது கொள்ளைகள் நடக்காமல் மக்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதை அரசும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். கொள்ளையில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திருத்துறைப்பூண்டியில் வேலைக்கு செல்லாமல் மதுபோதைக்கு அடிமையான மகனை தட்டி கேட்ட தந்தையை மகன் பாட்டிலால் தாக்கியதில் தந்தை உயிரிழப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் தலை தூக்கிய மது கலாச்சாரத்தால் பல குடும்பங்கள் சிதைந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை நங்கநல்லூர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உடலில் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் மனைவியும் தூக்கில் தொங்கிய நிலையில் கணவரும் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொலை மற்றும் தற்கொலைகளின் எண்ணிக்கையால் அச்சத்தின் உச்சத்தில் தவிக்கும் பொதுமக்கள். பெரம்பலூரில் உள்ள கோல்டு நகரில் குடும்ப தகராறில் தனியாக வசித்து வந்த மனைவியை 4 பேர் கொண்ட கும்பலுடன் கணவர் கடத்திச் சென்றதால் பரபரப்பு. காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததற்கு இந்த துணிகர கடத்தல் சம்பவமே சாட்சி என எழும் விமர்சனம். அரியலூரில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 11 சவரன் தங்க நகை 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்ற கொள்ளையர்கள். காவல்துறையினர் இரவு நேரத்தில் ரோந்து பணி மேற்கொள்ளாததே கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சட்டவிரோத மணல் கொள்ளையை தட்டி கேட்டவர் மற்றும் அவரது உறவினர்கள் மீது பயங்கர ஆயுதங்களுடன் தாக்குதல் நடத்திய கும்பலால் பரபரப்பு. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் கனிமவள கொள்ளைகள் அதிகரித்துள்ளதாகவும் தட்டி கேட்பவர்கள் மீது கொடூர தாக்குதல் அரங்கேறுவதும் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. தூத்துக்குடியில் வாடகைக்கு விட்ட கடைகளை அபகரிக்க முயலும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 83 வயது முதியவர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார். நீதிமன்றம் உத்தரவிட்டும் போலீசார் ஒத்துழைப்பில் ஆக்கிரமிப்பாளர் கடையை காலி செய்ய மறுப்பதாக முதியவர் கண்ணீர். நாங்களும் எங்கள் இடத்த ஜேஜிபி வச்சு அவங்க எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்கோம் சார். அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல சார். எங்களுக்கு வேறு வழி தெரியல. 20 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். எவ்வளோ நாள் இன்னும் இவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பாருன்னு கூட எங்களுக்கு தெரியல. அப்போ இவர் இறந்ததுக்கப்புறம் இவர் இருக்கும்போது அவர் இடத்துக்குள்ள அவரால் போக முடியல. இவர் இல்லாத டைமில் எப்படி சார் நாங்கள் போக முடியும்? எத்தனை பெட்டிஷன் கொடுக்குறது சார்? எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? எந்த கம்ப்ளைண்ட்டுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை சார். நேற்று நைட்டு மட்டுமே 4 வாட்டி என் மொபைல்லேருந்து நான் 100க்கு கால் பண்ணியிருக்கேன் சார். ஒவ்வொரு வாட்டியும் கால் பண்ணும்போதெல்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து அவங்கள சத்தம் போட்டு போகிறாங்க. இப்போ இந்த டைம் அவங்க ஃபுல்லாக கம்பை ஊனி தகரம் வச்சு அடைச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 17 வயது சிறுமியை கடத்திச் சென்ற இஸ்லாமிய இளைஞரை போலீசார் கைது செய்யாமல் மெத்தனம் காட்டுவதாக சிறுமியின் பெற்றோர் புகார். லவ் ஜஹாத் நடக்கும் முன்பு மகளை மீட்டு தரக்கோரி சிறுமியின் பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பட்டப்பகலில் வீட்டின் கதவை உடைத்து முகமூடி கொள்ளையர்கள் கொள்ளை முயற்சி. காவல்துறையினர் ரோந்து செல்லாமல் மெத்தனமாக இருப்பதாலேயே அடிக்கடி திருட்டுச் சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பட்ட பகலில் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு வந்து என்னுடைய அண்ணன் வீட்டில் வந்து ஒரு எத்தனை பேர் வந்தாங்களே ஒரு கும்பல் வந்து கதவு எல்லாமே உடைச்சி எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போயிருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது எங்கள் ஊர் வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய அச்சத்தில் இருக்காங்க. இதை வந்து உடனடியாக வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும், அந்த யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் அனுமதியின்றி மீன்பிடித்த நபரை பிடித்துக் கொடுத்த குழுவினரை அரிவாளால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த நபர் சிக்கினார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் சட்டவிரோத சம்பவங்கள் செய்வதற்கும் தட்டி கேட்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதற்கும் காவல்துறை மீது பயம் இல்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 9 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் திருட்டு. குடும்பத்தில் உள்ள அனைவரும் கோவிலுக்கு சென்றிருந்த போது மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ள நிலையில் பாதுகாப்பில்லாத தமிழ்நாட்டில் வசித்து வருவதாக மக்கள் அச்சம். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் நண்பனை கல்லால் தாக்கி கொலை செய்த இருவர் தலைமறைவு. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் டாஸ்மாகிலும் கள்ளச்சந்தையிலும் கட்டுக்கடங்காமல் நடைபெற்ற மது விற்பனையால் குற்றங்கள் அதிகரித்து மக்கள் அச்சத்தில் வாழும் நிலை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சட்டவிரோதமாக வண்டல் மண் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை கிராம மக்கள் விரட்டியடித்தனர். திருக்கோவிலூர் சுற்றுப்பகுதியில் தொடர்ந்து இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே சட்டவிரோதமாக காவிரி ஆற்றில் மணல் கொள்ளை நடப்பதை தடுப்பதோடு தொடர்புடையோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் போராட்டம் மேற்கொள்ள முடிவு. மே மாதம் 7ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ள தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தொட்டியம் காவல் நிலையம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் புகார் மனு. அந்த லோக்கல் அதிகாரிகள் அந்த மணல் திருடுவரோட பணத்தை பெற்றுக்கொண்டு எந்த நடவடிக்கை எடுக்கிறல, வேறு மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு செல்கின்ற பொழுது அங்க இருக்கின்ற காவல்துறை, வருவாய்த்துறை, கனிமவளத்துறையினர் அனுமதி இல்லாமல் முறையான அனுமதி சீட்டு இல்லாமல் மணலை திருடி வருவதாக 303/2 PNS ஆக்ட் 21 மைனிங் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் வழக்கு பதிவு செய்து லாரி உரிமையாளர் ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வருகிறார்கள். பெருத்த சிரமத்தை சந்தித்து வருகிறோம். கல்வியாண்டின் நடுவிலேயே ஆசிரியர்கள் இடமாற்றத்தால் மாணவர்களின் கல்வி தொடர்ந்து சீர்குலைந்து வருவதாகவும் கோடை விடுமுறை காலத்திலேயே கலந்தாய்வை முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆண்டுக்கு ஆண்டு புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு. ஒவ்வொரு கல்வியாண்டிலும் ஆசிரியரற்ற வகுப்பறைகள், திக்கற்று நிற்கும் மாணவர்கள் என கல்வித்துறையின் அலட்சியம் எந்த நாளில் மாறும் என்பது கேள்விக்குறியாகி உள்ளதாக ஆசிரியர்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே லட்சுமாபுரம் கிராமத்தில் வீட்டில் இருந்த இளைஞரை தாக்கி கைது செய்ய முயன்ற ஆந்திர மாநில போலீசாரை கிராம மக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு. உள்ளூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காமல் வெளிமாநில காவல்துறையினர் வந்து இளைஞர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தும் அளவிற்கு தமிழக காவல்துறை மீது மதிப்பு குறைந்திருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் கருணை அடிப்படையில் பணியின் போது உயிரிழந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்கள் 1156 பேருக்கு மட்டுமே பணி வழங்கப்பட்ட அவலம். ஆண்டுக்கு சராசரியாக 230 என்ற குறைவான எண்ணிக்கையில் கருணை அடிப்படையிலான பணிகள் வழங்கப்பட்டது மாநகராட்சி நிர்வாகத்தின் மெத்தனத்தையே காட்டுவதாக பாதிக்கப்பட்டோர் குற்றச்சாட்டு. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வு கலந்தாய்வு பணிகளை ஜூன் மாதத்திற்குள் விரைந்து முடித்திட வேண்டும் என ஆசிரியர்கள் சங்கங்கள் அரசுக்கு கோரிக்கை. ஆலோசனை நடவடிக்கைகள் தாமதமாவதால் வகுப்பறையில் கற்பித்தல் தொடர்ச்சி பாதிக்கப்படுவதோடு பாடத்திட்டங்களை குறித்த காலத்தில் முடிக்க முடியாத சிக்கல் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு. ஐடி துறையில் பணியாற்றும் இளம் தலைமுறையினரை இழிவுபடுத்திய திமுக பேச்சாளர் செந்தில்வேல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை பெருநகர காவல் ஆணையரிடம் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் புகார். இளைஞர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததை கொச்சைப்படுத்திய செந்தில்வேலின் 3ஆம் தர பேச்சால் இளைஞர்களும் பெற்றோர்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் செந்தில்வேல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 3 முதல் 5 கிலோ எடையை குறைத்து 150 ரூபாய் வரை முறைகேடு நடப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. எதிர்த்து கேட்கும் விவசாயிகளிடம் ஈரம் மற்றும் பதர் என பொய் காரணங்களை கூறி வாரக்கணக்கில் கொள்முதலை தள்ளி வைக்கும் அதிகாரிகளின் செயல்பாடுகளால் விவசாயிகள் கடும் அதிருப்தி.
திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் அரிய வகை வாழை ரகங்களை பாதுகாத்திட நாட்டின் முதல் கள மரபணு வங்கி திட்டத்தை தொடங்கியது. விவசாயிகள் தங்கள் அரிய ரகங்களை இங்கு பதிவு செய்தால் அவற்றை பாதுகாத்து பெருக்கம் செய்யவும் விவசாய குழுவிற்கு 10 லட்சம் மற்றும் தனிநபருக்கு 1.5 லட்சம் ரூபாய் பரிசு வழங்க திட்டம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் பல்வேறு அணிகளும் தங்கள் வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க கடைசி நிமிடம் வரை தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். நாளை காலை வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் வழக்கறிஞர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வருவதால் இந்த தேர்தல் களம் தற்போது பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. இந்திய உளவு அமைப்பான ஐபியில் 203 IPS அதிகாரி பணியிடங்களில் 81 இடங்கள் காலியாக உள்ளதாலும் டிஐஜி மற்றும் எஸ்பி நிலைகளில் 50% தட்டுப்பாடு நிலவுவதாலும் நாட்டின் கள உளவு நடவடிக்கைகள் முடங்கும் அபாயம். பயங்கரவாத அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் மாநிலங்களில் காவல்துறை பற்றாக்குறையால் பணி மாற்றங்கள் தடைப்பட்டுள்ளது உளவுத்துறையின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளை பாதிக்கும் அச்சம். சென்னை நகரில் உலகளாவிய திறன் மையங்களின் பெருக்கத்தால் கடந்த 2 ஆண்டுகளில் 13 மில்லியன் சதுர அடி அலுவலக இடம் புதிதாக உருவாக்கப்பட்டு நகரம் புதிய முதலீட்டு அலைக்கு தயாராகியுள்ளது. இதற்கும் ஸ்டிக்கர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கும் சம்பந்தமில்லாத நிலையில் தனியார் துறையின் முயற்சியால் ஏற்பட்டுள்ள இந்த அபரிமிதமான வளர்ச்சி மூலம் வேலைவாய்ப்புகள் பன்மடங்கு உயரும் என கணிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலின் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தை ஒட்டி கோலாகலமாக நடைபெற்ற தேர் திருவிழா. 4 மாட வீதிகளில் வலம் வந்த தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு.